இன்னைக்கு நாம சைலோன்ற வெப் சீரிஸோட சீசன் 2ல எபிசோட் 4 வந்து இருக்கோம். இது வந்து எபிசோட் 4 த ஹார்மோனியம். இப்போ போன எபிசோட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூலியட் வந்து அவன் வந்து உணர்ந்துட்டா நம்ம வந்து வெளியில போகணும். ஏன்னா வெளியில போகும்போது வந்து க்ளீன் பண்ணிட்டு போகணும். சப்போஸ் அந்த மாதிரி பண்ணாம போனா அவங்க சைலோல இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த பொண்ணு வெளியில போயிட்டா அப்போ சம்திங் வந்து வெளியில சேஃபா இருக்கலாம்னு நினைச்சிட்டு அங்க வந்து போராட்டம் வெடிச்சு மக்கள்லாம் வெளியில போய் இறந்து போயிடுவாங்க இல்லையா. ஏன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இவ இருக்கிற இந்த சைலோ 17ல வந்து நடந்திருக்கும். அதனாலதான் அவ பயந்து போய் என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த சோலோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்திருப்பான். இந்த மாதிரி நான் வந்து வெளியில போகணும்னு சொன்னோடனே அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, நீ வெளியில போகணுமா, அப்ப கீழே இருக்க இந்த தண்ணிக்கு அடியில போனீங்கன்னா ஃபயர் ஃபைட்டருக்கான ரூம் இருக்கும். அங்க போனீங்கன்னா அவங்களோட சூட்லாம் இருக்கும். அதை எடுத்து நீ போட்டுக்கிட்டு போனா கூட உன்னால வந்து ஓரளவு வந்து தப்பிக்க முடியும்னு வந்து போன எபிசோட்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால இப்ப நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இப்ப வந்து தண்ணிக்கு அடியில வந்து போகணும், யாராச்சும் ஒருத்தவங்களோட ஹெல்ப் வேணும் இல்லையா. அதனால நம்ம சோலோ கிட்ட வந்து உதவி கேட்டு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வேணாம்னு சொல்லி டினை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வந்து உனக்கு உதவி பண்ண சொல்லிட்டு இங்க வந்திருந்திருப்பாங்க. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இப்ப கீழே போனோம் அப்படின்னா அது வந்து தரை அளவுக்கு வந்து போகும். ஸோ ஒரு பெரிய கயிறை போட்டு கட்டிட்டு அந்த கயிறுக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு வந்து போட்டு வந்திருப்பாங்க. அப்பதானே இந்த இரும்பு போய் கீழே கரெக்டா அட்டாச் ஆயிரும். இவாளே வந்து கீழே ஃபுல்லா வந்து போக முடியும், வேண்டரிங் ஆக முடியும் இல்லையா. ஸோ அதனால இவ என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விளையாடுற ஒரு ரூம், அதாவது ஒரு சின்ன ஸ்கூல் ஏரியா மாதிரி. ஸோ அங்க வந்து ஒரு ஹார்மோனியம் ஒன்று வந்து இருந்திருக்கும். அந்த ஹார்மோனியத்தை வந்து இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜூலியட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, எப்படா வந்து இதை பண்றோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அப்ப அவர் வந்து அந்த ஹார்மோனியத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது ஜூலியட்டுக்கு வந்து செம்ம டென்ஷனா இருந்திருக்கும். தயவு செஞ்சு அதை வந்து நிறுத்துங்க, எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இங்க வாங்க, நீங்க வந்து அங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட வந்து பேசுங்க, இங்க பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு, சின்ன வயசுல நான் இங்க இருக்கும்போது இதான் வந்து விளாண்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்ம ஜூலியட்டுக்கு வந்து புரிஞ்சு போயிருது. சப்போஸ் இவர் வந்து ஒரு 10-11 வயசு இருக்க அந்த டைம்ல வந்து இந்த கிளாஸை விட்டு இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இங்க இருந்து கொண்டு போய் அந்த வால்ட்டுக்குள்ள வந்து போட்டு வந்துருக்கணும். ஏன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் அந்த வால்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பாக்குற எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்ஸ் சம்பந்தமாவே இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜூலியட் வந்து ஒரு அம்மான்ற கேரக்டர்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேசினோடனே நம்ம ஜூலியட் என்ன பண்றாங்கன்னா அவங்க பக்கத்துல வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த சோலோ வந்து சொல்லுவாரு, கீழே பாருங்களேன், நான் வந்து மேலதான் வந்து வாசிக்கிறேன், அது வந்து சவுண்டு கொடுக்குது, ஆனா கீழே இருக்க இந்த டியூப் ஒலியா வந்து காத்து எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். சப்போஸ் இவ வந்து உள்ள போறான் அப்படின்னா தண்ணிக்குள்ள இவ வந்து சுவாசிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டியூபை வந்து கட் பண்ணிட்டு இங்க பாரு நான் சொல்லும் போது, ஏன்னா அதுல வந்து ஒரு பெடல் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை அழுத்த அது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா காத்தை வந்து வெளியில இருந்து உள்ள அனுப்பும் இல்லையா. அது மூலமா அவ சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள வந்து போயிட்டு அந்த பக்கத்துல இருக்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த பிளானை போட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஜூலியட் வந்து அந்த கயிறு மூலமா பிடிச்சிட்டு அப்படியே கீழே குதிச்சிடறாங்க. அப்படியே உள்ள நீச்சல் அடிச்சு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய இரும்பு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இரும்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் வந்து அப்படியே மாட்டிக்குது. ஸோ இவளால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த பக்கத்து வந்து போக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு டக்குன்னு அதை வந்து ரிலீவ் பண்ணிட்டு அடுத்த எண்டுக்கு வந்து போய் சேரான். அது பாத்தீங்கன்னா ஒரு ஆலை மாதிரி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ தண்ணியோட லெவல் பாத்தீங்கன்னா மேலாப்ல இருக்கு. பட் இவ போய் சேர இடம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆலைக்கு போகும்போது அங்க வந்து தண்ணி இருக்காது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களால வந்து அந்த பக்கத்து போக முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த ஃபயர் ஃபைட்டர் ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க இருக்க ஒவ்வொரு ரூமா வந்து திறந்து பார்த்துருப்பான். எதுக்குள்ளயுமே வந்து இருந்திருக்காது. கடைசியா இருக்க அந்த டோருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து மறுபடியும் நீச்சல் அடிச்சு மேலே ஏற பார்த்துருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சோலை என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஒருவித பயத்திலே இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி அந்த வால்ட்டை விட்டு ரொம்ப நேரம் வந்து வெளியே வரக்கூடாது. ஆனா இவளுக்காண்டி தான் இப்போ இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா வெளியில வந்திருப்பாங்க. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா ஐயோ அது வந்து பூட்டணுமா இல்லமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இவ வர்றது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு வந்து அந்த பம்ப் பண்றத வந்து நிறுத்திட்டு வேகமா ஓட பாக்குறாங்க. டக்குன்னு நம்ம ஜூலியட்டும் வந்துடுறாங்க. சரி நான் போய் வால்ட்டை பாக்குறேன், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, அது வந்து ஓப்பன்ல இருக்கும்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா வேகமா போய் அந்த வால்ட்டை பாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா லாக்ல தான் இருக்கு. பாத்தியா நான் சொன்னேன் அது வந்து லாக்ல தான் இருக்குன்னு வந்து நம்ம ஜூலியட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த பாஸ்கோடை போட்டு ஓப்பன் பண்ணலான்னு பாக்குறாரு. பட் அந்த அவசரத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து தப்பா வந்து கோடை போட்டுறாங்க. அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகல. எல்லாம் ஒன்னாலதான், நீ தான் வந்து என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வந்து அவர் கதறி அழ பாக்குறாரு. இங்க பாரு ஒண்ணு இல்ல இந்த கோடை வந்து நீ எழுதி வச்சிருந்தா அதை வந்து நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் சொல்லி ஏதோ சொல்றா. பட் அவர் வந்து கேட்கற மாதிரியே இல்ல, எல்லாம் ஒன்னால தாண்டின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து லாஸ்டா 3வது அட்டெம்ப்ட் வந்து போறாரு. அதுல வந்து அந்த பாஸ்கோடு வந்து பாஸ் ஆகி அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிருது. நல்ல வேளை நீ தப்பிச்சோன்னு
சொல்லிட்டு அவர் வந்து கோவத்துல உள்ள போயிடுறாங்க. அப்ப நம்ம ஜூலியட் வந்து வெளியிலே உட்காந்துருக்காங்க. இங்க பாரு, நான் வந்து ஒன்ன மாதிரி தான் இங்க என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் எங்க சைடுலயே வந்து நான் வந்து ரொம்ப அவசரப்பட்டு வெளியில போகணும்னு வந்து கேட்டேன். ஆனா என்னை வந்து எல்லாரும் டக்குன்னு போன்னு சொல்லி வந்து அனுமதிச்சுட்டாங்க. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்பதான் வந்து புரிஞ்சு இந்த உலகத்திலேயே நான் தான் வந்து ரொம்ப தனியா இருக்க மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு நான் வந்து தனியா இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப நீங்களே வந்து என்னை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான். கூடவே நம்ம ஜூலியட் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, அந்த ஹார்மோனியம் கிளாஸ் கிட்ட இருக்கும்போது நம்ம ஜூலியட் வந்து அவரே வந்து பார்த்துருந்துருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, சின்ன வயசுலயே வந்து இவரை தூக்கி கொண்டு போய் அந்த வாட்டில் வந்து போட்டு வந்திருக்கணும். அந்த வாட்டில் போட்ட அந்த தருணத்துல தான் அந்த சைலோல வந்து ஒரு ரீபலியன் வந்து நடந்து மக்கள் எல்லாரும் வந்து வெளியில போறதா சொல்லி வெளியில போய் எல்லாரும் வந்து இறந்து போயிருக்கணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபவுண்டர்ஸ் டேன்னு வந்து இவங்களோட சைலோ வந்து நடக்கும். கரெக்டா அந்த ஃபவுண்டர்ஸ் டே வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி தான் வந்து அவர் கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ உங்க சைலோவே இந்த மாதிரி வந்து ஃபவுண்டர்ஸ் டே வந்து இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, ஃபவுண்டர்ஸ் டேவா எனக்கு வந்து தெரியல, ஆனா எங்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் டேன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இவர் வந்து இந்த கிளாஸ்ல இருந்து அங்கே கொண்டு போய் அந்த வாட்டில் போட்டதுனால இவர் படிச்ச அந்த புத்தகம் ஒன்று இருக்கும், 2000 அண்டர் த சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புத்தகத்தில் இருக்க அந்த கதைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஜூலியட் கிட்ட வந்து அவங்க வந்து முன்னாடியே நெரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பானா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்காண்டி, ஏன்னா அப்பதானே வந்து இந்த மாதிரி பேசினா அவர் வந்து துறப்பாரு அப்படி இல்லையா. ஸோ அதனால அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, எனக்கு வந்து தெரியும், நான் வந்து அந்த தண்ணிக்குள்ள போகும்போது நீங்க வந்து என்ன கேப்டன் நீமோலாம் வந்து சொன்னீங்க. இப்போ கேப்டன் நீமோக்கு வந்து உண்மையிலேயே வந்து இங்க என்ன நடந்துச்சுன்ற வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க வந்து சொல்லுங்களேன், ஒருவேளை வந்து உங்களுக்கு அதை பத்தி சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா, ஏதோ சர்க்கஸை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஏதோ ரொம்ப பெரிய மூக்குள்ள ஒரு விலங்கு ஒன்று இருந்துச்சு, அதோட பேர் வந்து எனக்கு வந்து தெரியல, அப்புறம் ஏதோ நிறைய கேட்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே இந்த விஷயங்கள்லாம் கேட்குற உள்ள போயிருக்க நம்ம சோலோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஏன்னா அவங்களோட மனசு பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன வயசாக தான் இருக்கு. அவங்க வந்து நிறைய பேர் கூட வந்து பழகவும் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசினோடனே ஒரு ஃப்ரெண்டு இவங்களுக்கு இருக்காங்கன்னு நினச்சிட்டு டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, அந்த பெரிய மூக்கு இருக்க அந்த விலங்கோட பேர் வந்து எலிஃபண்ட், அது வந்து ஒரு சர்க்கஸ்ல வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற கேட்டு மாதிரி வந்து கிடையாது, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது பேர் வந்து லயன்னு சொல்லுவாங்க. அது வந்து கீழே வந்து நிறைய நெருப்பெல்லாம் வந்து பற்ற வச்சிருந்திருப்பாங்க, அதுக்குள்ள இருக்க அந்த வளையத்துக்குள்ள வந்து தாண்டி போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பேரலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழைய சைலோ வந்து காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு பையன் ஒருத்தன் வந்து இறந்து போனாங்களே கூப்பர்னு, ஸோ அது பத்தியான ஒரு விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கும். நம்ம ஷெரீஃப் வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, சாம் பில்லிங்ஸ்னு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இது சம்பந்தமான அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க கூட இருக்க இன்னொரு போலீஸ்காரங்க கூட. ஸோ அப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்கன்னா, இப்போ அந்த கூப்பர்ன்ற பையன் வந்து இறந்துட்டான் போலீஸ் வந்து சுட்டதுனால. ஏன்னா அந்த ஃபயர் பாம்பை வந்து தூக்கி போட்டுருந்துருப்பாங்க உள்ள இருக்க அந்த மெக்கானிக்கல் டீம்ல இருக்க ஒரு பையனை வந்து வெளியில விடுறதுக்காண்டி, அந்த டெடின்ற பையன். இப்போ அந்த பிரச்சனை நடக்கும்போது போலீஸ் வந்து கூப்பரை வந்து சுட்டிருந்திருப்பாங்க. அங்க வந்து கூப்பர் இறந்து போயிருந்திருப்பான். கூடவே அந்த பேட்ரிக் கென்னடின்னு ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த கென்னடி தான் வந்து அந்த பாம்பை தூக்கி போட்டுருந்திருப்பான் போன எபிசோட்ல. ஸோ அவனே வந்து ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க, அவன் வந்து இறந்து போயிருந்திருப்பான். இப்போ இந்த ரெண்டு பேரையும் வந்து டெட் பாடியா கொண்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு மெஷின்ல வந்து போட்டுருவாங்க, அது சாம்பல் வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு மெஷின்ல வந்து போடுவாங்க. ஆனா நம்ம சாம் பில்லிங்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு லேடி ஒருத்தவங்க உள்ள இருந்திருப்பாங்க. அந்த லேடி கிட்ட வந்து இவங்க போய் வந்து விசாரணை பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பையனோட பாடி மட்டும் தான் வந்து இங்க இருந்துச்சு, நீங்க சொல்ற மாதிரி இன்னொருத்தவங்களோட பாடி வந்து இல்ல, எனக்கு என்னமோ அது வந்து டவுட்டா இருக்குன்னு அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த கூட இருக்க இன்னொரு போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்து செம்ம கோவம் வந்திருக்கும், நீங்க வந்து அதை கூட வந்து பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டோன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல தான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் அந்த சாம் வந்து கேட்பாரு, நீங்க பாருங்க சார், உண்மையை சொல்லுங்க, அந்த குண்டு வந்து இங்க பட்டுச்சா இல்ல மேல இதயத்துக்கு மேல வந்து பட்டுச்சான்ற மாதிரி கேட்டோன்னே அப்பதான் அந்த போலீஸ்காரங்க வந்து ஞாபகம் வரும், அந்த குண்டு வந்து மேல தான் பட்டுச்சு, அப்ப அவர் வந்து உயிரோட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிருப்பாங்க இதை பத்தி வந்து மேலஸ் கிட்ட பேசுறதுக்காண்டி. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் டீம்ல இருக்க நாக்ஸையும் சர்லியும் வந்து காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட்ல என்னாச்சு, நாக்ஸும் சர்லியும் ஒரு ரூம்குள்ள வந்து போயிருந்திருப்பாங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா அந்த கூப்பர் இறந்து போனதுனால ரொம்ப சோகமா இருக்க வந்து அந்த நாக்ஸை கூட வந்து போட்டு அடிச்சிருந்திருப்பான். இப்போ அந்த நாக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஷெர்லியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூம்குள்ள வந்து போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கு, கைரேட்டை வச்சு பாக்குறாங்க. அந்த இப்ப ரீபில்னு ஒன்று நடக்கும், அதாவது இந்த சைல வந்து ரொம்ப போராட்டமா வந்து வெடிக்கும் போது மக்கள்லாம் வெளியில போறேன்னு சொல்லிட்டு கிளர்ச்சி ஏற்பட்டு எல்லாருமே போய் இறந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ரீபிலியன் வந்து ஒவ்வொரு டைமும் நடக்கும்போது அங்க இருக்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த மெக்கானிக்கல் டீமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து புரியும், ஏன்னா இந்த மெக்கானிக்கல் டீம் தான் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் சைலவே வந்து மேனேஜ்மெண்ட் பண்றவங்க. ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் வந்து இருக்கும், அந்த ஜென்ரேட்டர் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஒருவேளை அதை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விண்டோல வந்து வெளியில என்ன நடக்குன்றத வந்து உள்ள இருக்க மக்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால மேக்ஸிமம் அந்த ஜென்ரேட்டர் வந்து ஆஃபும் பண்ண மாட்டாங்க, அதை ஆஃப் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ இது வந்து நம்ம கிட்ட இருக்கு, அப்ப இதை பயன்படுத்தி உண்மையிலேயே வந்து என்ன நடந்துச்சு,
இதை பத்தி வந்து நம்ம வந்து வெளியில போறவங்களுக்கு என்ன ஆகும், அதே மாதிரி வெளியில போறவங்க அப்படின்னா அந்த சூட்டு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகளா இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி பேசணும் அப்படின்றதுக்காண்டி ஜூலியட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஷெர்லியும் அந்த நாக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெக்கானிக் டீம்ல இருந்து ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போய் அவங்கள பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஜட்ஜ் மேடஸ் வந்து பார்க்க போகணும் இவங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேடஸை பார்க்கறதுக்காண்டி பெர்னார்டு வந்து இருப்பான். அப்போ வந்து சொல்றான், இங்க பாருங்க நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி லூகாஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு வந்து கேட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த லூகாஸ்ன்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலோ சீசன் 1ல வந்து ஜூலியட் வந்து அவங்க ஜார்ஜ் வில்கின்ஸ் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் ஜூலியட் வந்து இவன் தான் சைட் அடிச்சிருந்திருப்பான். ஸோ அப்போ அந்த கஃபேட்டீரியாவில் இவன் தான் என்ன பண்ணியிருப்பானா உட்காந்துட்டு வெளியில வானத்துல என்ன நடக்குன்றத வந்து பார்த்துட்டே இருந்திருப்பான். ஸோ இவன் தான் வந்து கடைசியா ஜூலியட்டுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பான் அவ வெளியில போறதுக்கு. ஸோ அதனால அப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த போலீஸ்காரங்களாம் சிம்ஸோட சேர்ந்து இவனை பிடிச்சி கொண்டு போய் வந்து மைன்ஸ்ல வந்து போறதுக்கு வந்து உத்தரவு பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த பெர்னார்டு என்ன பண்ணியிருப்பான்னா 10 வருஷம் வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்க. இப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், எனக்கு வந்து ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டுருப்பான். அதனால தான் வந்து மேடஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவனை வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இது சம்பந்தமா தான் நம்ம பெர்னார்டு வந்து கேட்க வந்திருப்பாங்க. அதை வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த பெர்னார்டு வந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவனை கூட்டுக்கிட்டு உள்ள வந்திருப்பாங்க. அப்ப அந்த லூகாஸ் கிட்ட வந்து நம்ம மேடஸ் வந்து கேட்பாங்க, உண்மையை சொல்லு, நீ வந்து அந்த கேஃபட்டேரியால உட்காந்துக்கிட்டு வெளியில வானத்துல வந்து நீ என்னத்தை பார்த்த, அந்த ஸ்டார்ஸை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்டோன்னே அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து மூவ் ஆயிட்டு இருக்கோம், அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து வருது மறைஞ்சு போகுது, நமக்கு வந்து பகலும் இரவும் வந்து போகுது. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய இடங்கள் இருக்கலாம் வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும் மேடஸ்க்கும், ஆமல்ல சூரியனை வந்து உதிக்குது ஆனா அது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு, ஆனா நம்ம மூவ் ஆகுறதுனால மட்டும்தான் இரவும் பகலும் வந்து போகுது, நீ கரெக்டா சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இவன் என்ன பண்ணியிருப்பானா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சரி என்னை வந்து விடுவீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருப்பான். அப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பான், இல்ல உன்னோட தண்டனையை வந்து நான் 5 வருஷமா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 10 வருஷமா இருந்தது வந்து 5 வருஷமா குறைச்சிட்டு அவனை மறுபடியும் வந்து அதே இடத்துக்கு வந்து அமைச்சிருப்பாங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் டீம் வந்து காட்டுறாங்க. அவங்கள ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஷெர்லி, நாக்ஸ், அதுக்கப்புறம் வேவர், அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கார்ல சொன்னேன் இல்லையா, அவங்க 4 பேர் வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அங்க இருக்க போலீஸ்காரங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து உள்ள போக கூடாது, மேடஸ் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லி வந்து தடுத்துட்டே இருந்திருப்பாங்க. பேரலா இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேடஸ் வந்து பெர்னார்டு என்ன பண்ணியிருப்பானா இப்ப பாத்துட்டு போனா இல்லையா, சோ அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் சூட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன், என்ன பாக்குறதுக்கு வந்து நீங்க டின்னருக்கு வாங்க 7 மணி போல வந்து வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். சோ அப்ப அந்த மேடஸ் என்ன பண்ணியிருப்பாங்க பெர்னார்டை பாக்குறதுக்காண்டி அந்த ஆபீஸ்க்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த பெர்னார்டு என்ன பண்ணியிருப்பானா இவங்களை வரவேற்று அங்க போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டின்னர் எல்லாம் முடிஞ்சிரும். அப்ப அந்த மேடஸ் வந்து கேக்குறாங்க, சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சூட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதை வந்து என்கிட்ட காட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து பேசாமே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்திருப்பான். டக்குன்னு அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியல, அப்படியே தொண்டக்கவும், ஆமா நீ என்ன பண்ணு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி நீ சாப்பிட்ட அந்த மஷ்ரூம்ல வந்து நான் பாய்சன் வச்சுட்டேன் இந்த மாதிரி அவன் சொல்லியிருந்திருப்பான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமா யாரெல்லாம் வந்து வெளியில போறாங்க இல்ல இந்த மாதிரியான சீக்கிரட்டான விஷயங்களை வந்து வெளியில சொல்ல போறாங்க அப்படின்னா எனக்கு வந்து வேற வழி தெரியல, அந்த ஆர்டர்ன்ற அந்த புக்கை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனாலதான் வந்து நான் உங்களை வந்து சாகடிக்க வந்து முயற்சி பண்ணிட்டேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான். ஆட பாவின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தொண்டையை கவுற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஜூலியட்டோட ஹார்ட் டிரைவ் வந்து உன்கிட்ட தானே இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே ஆமா அது என்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனா அதை வந்து நான் அடிச்சு உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை ஏன்டா உடைச்சேன், அதுல வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி அது என்ன என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் தான் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து டக்குன்னு என்னாச்சுன்னு தெரியல, நான் வந்து அங்க இருக்க எனக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்க கூட வந்து வேலை பார்க்கறத விட்டுட்டு வந்துட்டேன், ஆமா அதான் எனக்கு தெரியுமே சொல்லி இவனும் சொல்லியிருந்திருப்பான். ஆனா ஒரு 4 நாள் வந்து நீ எங்கேயோ வந்து போயிட்டேன், அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு வந்து இவன் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான். அப்பதான் வந்து அவ ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி 140 வருஷத்துக்கு முன்னாடி சால்வடார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் ஐடில இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவ ஏதோ சொல்ல வந்திருப்பான். வந்து என்ன பண்ணிருப்பானா சரி போதுன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிருந்திருப்பான். அவனோட பழைய ரெலிக்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அந்த ரெலிக்ல பாத்தீங்கன்னா ஒரு VR ஹெட்செட் ஒன்று வந்திருக்கும். அந்த ஹெட்செட்டை கொண்டு வந்து அவங்கள்ட்ட வந்து போட்டு விட்டுட்டு இங்க பாத்தியா இது வந்து கோஸ்டாரிக்கா, அங்க இருக்க வைல்ட் லைஃப் இதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க விலங்குகள் எல்லாமே, இதை நீ பாரு அப்படின்னு வந்து சொல்லி காமிச்சிட்டு இருந்திருப்பான். அப்படியே பாத்தீங்கன்னா அதை பார்த்தவங்களே வந்து அவங்களும் வந்து டக்குன்னு அப்படியே இறந்து போயிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த சிம்ஸை கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து பண்ணிருன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்ற வந்து நமக்கு தெரியல. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே கட் ஆகுது. நம்ம மெக்கானிக்கல் டீம்ல இருக்க பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மேட்ஸை பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவங்க தான் உள்ள இறந்து போயிட்டாங்களே. சோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்க இருக்க நிறைய போலீஸ்காரங்களாம் வந்து உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. உடனே நம்ம கார்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கையில வந்து ஒரு ரெட் பால் இருந்திருக்கும். அந்த ரெட் பாலை வந்து கீழே போட்டு வந்திருப்பாங்க. அது நேரம் அடியில போய் விழுந்ததுக்கு அப்புறம் ஓகே நமக்கு வந்து ரெட் பால் வந்துருச்சு, இது ஒரு சைன்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கல் டீம் பசங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம பெர்னார்டு என்ன பண்ணியிருப்பான்னா அவங்கள பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பான். அப்ப அவங்க கிட்ட வந்து பேசுவான், இந்த மாதிரி நீங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, ஒழுங்கா வந்து ஜென்ரேட்டர் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்ப அந்த நாக்ஸ் வந்து சொல்லுவான், அப்ப நீங்க வந்து எங்களை வந்து மேடஸ் வந்து பார்க்க விடுங்க, நாங்க வந்து அவங்க கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னோடனே சரி நான் உங்களை வந்து பேச விடுறேன், ஆனா அந்த லைட்டை வந்து போட வைங்க அப்படின்னு
அப்படின்னோடனே டக்குன்னு அந்த கார்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கையில இருக்க இன்னொரு பாலை வந்து தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. உடனே வந்து ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க. சரி நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பெர்னார்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி 2 பேர் மட்டும் வாங்கன்னு சொன்னோடனே நம்ம ஷெர்லியும் நாக்ஸ் மட்டும் உள்ள போயிருந்திருப்பாங்க. கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா சிம்ஸ் உள்ள உட்காந்துருப்பான். அந்த பக்கம் அந்த ஜட்ஜ் மேடஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில வந்து கத்தி குத்தப்பட்ட நிலைமையில வந்து இறந்து கடந்திருப்பாங்க. அப்ப இதை பார்த்தோம் நம்ம ஷெர்லிக்கும் நாக்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து வெளியில வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப டக்குன்னு ஒரு இடத்துல நம்ம நாக்ஸ் வந்து நிறுத்திட்டு, இங்க பாரு நம்ம வந்து பயந்து ஓடக்கூடாது, நம்ம பயந்து வெளியில ஓடணும் அப்படின்னா வெளியில இருக்க நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்து நம்ம பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, நம்ம வந்து மெதுவா போவோம், நம்மளோட இடத்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து வேவர்கிட்டையும் கார்லா கிட்டையும் வந்து சொல்லிடலாம் அப்படின்றதான் இவங்க வந்து ஒரு பிளானா இருந்திருக்கும். அதனால ரொம்ப மெதுவா வந்து நடந்து போயிருந்திருப்பாங்க, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு. அங்க போனதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த கார்லாவெல்லாம் கூட்டிகிட்டு வேக வேகமா வந்து போக ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெர்னார்ட் வந்து சொல்லுவான், நான் சொன்ன மாதிரியே வந்து நீ செஞ்சுட்டேன், இப்போ அவங்க 2 பேரும் வந்து நம்ம விடக்கூடாது, உன்னால எவ்வளவு கதை கட்ட முடியுமோ அந்த கதையை வந்து அங்க சொல்லு, நான் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், என்னோட கையை வந்து கட்டி போடலான்னு வந்து நினைச்சேன், ஆனா என்னால வந்து முடியல, இது வந்து என்னோட கையை மீறி வந்து போயிருச்சு, உன்னால முடிஞ்சதை வந்து செய்யுன்னு சொன்னோடனே அந்த சிம்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பான், வெளியில போறான். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஜட்ஜ் மேடஸ் வந்து நமக்காண்டி தான் வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சைலவே வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க, ஆனா இந்த மெக்கானிக்கல் டீம் பசங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒத்துக்காதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து மேடஸை வந்து குத்தி கொண்டுட்டாங்க அப்படி சொல்லி கத்த ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே உணர்ச்சி பொங்க அவன் பேசினதை கேட்டோன்னே அந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப போராட்டத்துல வந்து கூச்சு அவங்க 2 பேரும் வந்து பிடிக்கிறதுக்காண்டி வேக வேகமா அந்த படியில வந்து இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஆளுகள் வந்து அப்படியே வேக வேகமா இறங்கி அவங்க கிட்ட வந்து தப்பிச்சு போலாம் சொல்லிட்டு இறங்கி போயிருந்திருப்பாங்க. அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த புது சைலோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஜூலியட்டும் சோலோவும் வந்து அங்க இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் 4 முடிஞ்சிரும்.